திருமணம் கடந்து உறவை தேடக்கூடியவர்கள் இல்ல அப்படி ஒரு உறவுல இருக்கிறீங்கன்னா அவங்களுக்காகத்தான் இந்த காணொலி. ஆஷ்லி மேடிசன் அப்படின்னு ஒரு ஆப். இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் ஆப். லைஃப் இஸ் ஷார்ட், ஹேவ் அன் அஃபேர். ஒரு மாமா வேலையை இந்த ஆப் பாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் நான் நியாயமே படுத்தலைங்க. அது தேவையில்லாத ஒரு ஆணி அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த கள்ளக்காதலனோட ஓட முயற்சி பண்ணும் பொழுது விஷத்தை கொடுத்து கொல்ல முயற்சி பண்ணிருக்கிறாங்க. 7 ஜென்மத்துக்கும் நீதான் கணவன் நான் தான் மனைவி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நடக்கக்கூடிய திருமணங்கள் 7 நாள் தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயமாக இருக்கு. வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நான் படிச்ச ஒரு செய்தி தான் வந்து ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி. இந்த செய்திக்கு பின்னால என்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஷ்லி மேடிசன் அப்படின்னு ஒரு ஆப். இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் ஆப். இந்த ஆப் உடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேக்லைனை வச்சே நாம புரிஞ்சுக்கலாம். லைஃப் இஸ் ஷார்ட், ஹேவ் அன் அஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய தம்பதியினர் திருமண பந்தத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, அவங்க வேற ஒரு உறவை தேடணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த ஆப். இந்த ஆப் மூலமா நீங்க நிறைய பேரை மீட் பண்ணலாம். அவங்களோட ஒரு கேஷுவல் டேட்டிங் போலாம். இல்ல ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் அஃபேரே வந்து நீங்க வச்சுக்கலாம். அதற்கான எல்லா வேலையும் இந்த ஆப் செஞ்சு கொடுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு மாமா வேலையை இந்த ஆப் பாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்ப நிறைய பேர் உலக அளவுல யூஸ் பண்றாங்க. ஏர்லி 2000s கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆப்புக்கு ஏகப்பட்ட வரவேற்பு. உலகுல எல்லா நாடுகள்லயும் நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இந்தியா 6வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த ஆஷ்லி மெடிசன் நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 20 டிஸ்ட்ரிக்ட்ஸ், இந்த ஆப்பை யூஸ் பண்ணக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கறத இந்த ஆய்வு. இதுல அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். அதிர்ச்சியா இருக்குல்ல. நம்ம முதல் இடம்னா டெல்லி, மும்பை, கல்கத்தா அப்படின்னு ஏதாவது மெட்ரோ சிட்டியை எதிர்பார்த்திருப்போம். ஆனா டியர் 2 டியர் 3 சிட்டிஸ் இன்னைக்கு வந்து முதல் இடத்துல இருக்கு. இதே காஞ்சிபுரம் கடந்த 2024ஆம் ஆண்டு எடுத்த ஆய்வுல வந்து 17வது இடத்துல இருந்துதான். நேரா 17வது இடத்துல இருந்து 1வது இடத்துக்கு வந்து பெங்களூரு டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கு. கடந்த வருடம் பாத்தீங்கன்னா பெங்களூர் தான் இன்ஃபிடெலிட்டி கேபிட்டல் ஆஃப் இந்தியாவா இருந்தது. இந்த வருடம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கறது அவங்க அந்த ஆய்வறிக்கையில வெளியிடல. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுல கிட்டத்தட்ட 53% அடல்ட்ஸ் இவங்க இன்டர்வியூ பண்ணதுல 53% பேர் ஆமா நாங்க திருமணத்தை கடந்து ஒரு உறவில் ஈடுபடுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இது முதல்ல அர்பன் ஏரியாஸ், மெட்ரோ சிட்டிஸ்ல தான் வந்து அதிகமாக காணப்பட்டது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டியர் 2 டியர் 3 சிட்டிஸ்க்கு எல்லாம் கூட இது பரவுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ல ஈடுபடுறதுல ஆண்களை விட பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. இந்தியா இது வரைக்கும் 6வது இடத்துலதான் இருக்கு சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்ல. ஆனா மிக விரைவில் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இந்தியா முதல் இடத்துக்கு வரும். ஏன்னா நாளுக்கு நாள் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. எவ்வளவு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குல்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் பெண்கள் இது போன்ற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ல ஈடுபடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இதில் ஈடுபடக்கூடிய பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அர்பன் பெண்களா இருக்கிறாங்க. நல்லா படிச்சவங்க, நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறவங்க, நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறவங்க இது போன்ற திருமணம் கடந்த உறவுகள்ல ஈடுபடுறாங்க. ஏன் இப்படி ஈடுபடுறீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க சொன்ன காரணம், எங்களுக்கு திருமணத்துல ஒரு பிசிக்கல் கம்பேட்டபிலிட்டி இல்ல, ஒரு மென்டல் கனெக்ஷன் இல்ல, இதனாலதான் நாங்க வெளியில ஒரு துணையை தேடுறோம் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பதிவு பண்ணிருக்கிறாங்கன்னா, இது போன்ற எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ல ஈடுபடக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு இது தவறுனே தெரியல. இதுல என்ன தவறு இருக்கு? திருமணத்துக்குள்ள எங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதை வெளியில தேடுறது தவறா அப்படின்னு இதை நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க.
ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இந்தியால நீங்க பாத்தீங்கன்னா கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். 7 ஜென்மத்துக்கும் நீதான் கணவன், நான் தான் மனைவி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இப்போ நடக்கக்கூடிய திருமணங்கள் 7 நாள் தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயமாக இருக்கு. இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறவங்க இந்த உறவு ரகசியமாக இருக்கும் பொழுது இது ரொம்ப சந்தோஷத்தை தரும். ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஏதோ நம்ம ரொமான்ஸ ரீகிண்டில் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இது போன்ற விஷயங்கள் வெளியில தெரிய வரும்போது ஒரு பெரிய சோசியல் ஸ்டிக்மாவா மாறிடும். சமூகத்துல வந்து இது போன்ற நபர்களை வந்து ரொம்ப மோசமா பார்க்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் இன்னும் நம்ம சமூகத்துல இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2 நாள் முன்னால அபிராமி அப்படிங்கிற பொண்ணுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனை? எதனால இந்த தீர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் திருமணமாய் கணவர் 2 குழந்தைகள், அழகான குழந்தைகள். ஒண்ணு 4 வயசு, ஒண்ணு 3 வயசு, 2 குழந்தைங்க. கணவன் குழந்தைகளோட இருக்கிறாங்க. இவங்களுக்கு ரீல்ஸ் பண்ற பழக்கம் அதிகம் இருக்கு. இது மூலமாக ஒரு நபரை சந்தித்து அவரோட இவங்களுக்கு வந்து ஒரு கள்ளக்காதல் ஏற்பட்டு அந்த கள்ளக்காதலனோட ஓட முயற்சி பண்ணும் பொழுது கணவனும் குழந்தைகளும் நமக்கு தடையா இருக்கிறாங்க நம்மளோட குடும்ப வாழ்க்கைக்கு அப்படின்னு நினைச்சு 3 பேருக்கும் விஷத்தை கொடுத்து கொல்ல முயற்சி பண்ணிருக்கிறாங்க. இதுல குழந்தைங்க 2 இறந்து போச்சு. கணவர் அதிர்ஷ்டவசமாக தப்பிட்டாரு. அந்த வழக்குலதான் இன்னைக்கு அபிராமிக்கும் அந்த நபருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது போன்ற விஷயங்கள் வெளியில வரும்போது நம்ம வந்து பப்ளிக்கா அவங்கள ஷேம் பண்றதோ, இல்ல அவங்களை பிளேம் பண்றதோ, இல்ல ஒட்டுமொத்தமா அந்த நபர்கள் மீது ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்றதோ ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா மரிட்டல் அஃபேர்ஸ நான் நியாயமே படுத்தலைங்க. அது தேவையில்லாத ஒரு ஆணி அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு திருமணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாம வேற ஒரு ஆப்ஷனை தேடுறாங்க பாத்தீங்களா, அங்கதான் பிரச்சனை வருது. அப்போ ஒரு திருமணம் அப்படிங்கிற பந்தத்துக்குள்ள வரக்கூடிய 2 பேர் வாழ்நாள் பூரா சந்தோஷம், துக்கம், பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே நாம சேர்ந்து சந்திப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்போம். கை கோர்த்து நடப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் நிறைய பேர் வந்து திருமணத்துக்குள்ள வராங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இதுல லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் பெரிய வித்தியாசமே இல்ல. திருமணத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் they take their spouse for granted. ரொமான்ஸ் போது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அந்த இன்ட்ரெஸ்ட் காலப்போக்குல கல்யாணம் அப்படின்னு மாறி அந்த லைஃபோடைய மொனாட்டனி ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு வரும்போது எங்கேயோ காணாம போயிடுது. அதனாலதான் பெரும்பாலான திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஸ்பௌஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது இருக்குதான் செய்யும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலான பெண்கள் வந்து சரி நமக்கு வாய்ச்சது இதுதான், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சு, இந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக புருஷன் ஒருத்தர் வேணும். ஏன்னா பொம்பளைங்க பெரும்பாலும் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டுல இருப்பாங்க. அப்ப ஆம்பளை என்னெல்லாம் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா பொம்பளை அடக்க ஒடுக்கமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்க சமூகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து வேற வழியே இல்லாம இது போன்ற விஷயங்களை பெண்கள் சாதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு கல்வி, ஒரு பொருளாதார சுதந்திரம், ஒரு ஒரு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் இதெல்லாம் வருது அப்படிங்கும் பொழுது ஏன் அப்படிங்கிற கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரஷர், ஏதோ ஒரு டிப்ரெஷன், ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு இல்லாமை இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் திருமணத்துக்கு வெளியில ஒரு உறவை தேட நினைக்கிறாங்க. அப்படி திருமணம் கடந்து உறவை தேடக்கூடியவர்கள் இல்ல அப்படி ஒரு உறவுல இருக்கிறீங்கன்னா அவங்களுக்காகத்தான் இந்த காணொலி. ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. மேரேஜ் இஸ் அ கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட்டை நாம 100% ஆனர் பண்ணணும். அந்த கமிட்மெண்ட்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல்ல அந்த பிரச்சனையை பேசி தீர்க்க முயற்சி பண்ணுங்க. வெளிப்படையா பேசுங்க. அது பிசிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டியா இருக்கலாம், இல்ல இமோஷனல் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், டொமஸ்டிக் அபியூஸா இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் வெளிப்படையா பேசி அந்த பிரச்சனையை தீர்க்க முதல்ல முயற்சி பண்ணுங்க. இல்ல இது தீர்க்க முடியாத பிரச்சனை, இந்த வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்ல, அமைதி இல்ல, சந்தோஷம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கௌரவமாக அந்த வாழ்க்கையை விட்டு வெளியேற தயாராகுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க பார்ட்னருக்கும் நல்லது. அதை விட்டுட்டு எனக்கு திருமணத்துல சந்தோஷம் இல்ல, அதனால நான் வேற ஒரு உறவை தேடி போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வெறும் எஸ்கேபிசம் தான். உங்க திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த உறவு ஒரு சொல்யூஷன் ஆகாது. இது மேலும் மேலும் விஷயங்களை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு தான் போகும். இதனால தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டுல நாளைக்கு தெரிய வந்ததுன்னா அது கணவரோட இருக்கக்கூடிய அந்த உறவை மேலும் தான் பாதிக்கும். ஒரு திருமணத்துக்கு அடிப்படை அப்படிங்கிறதே பரஸ்பரம் உள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை இழந்துட்டீங்கன்னா அது திரும்ப உருவாக்குறது ரொம்ப 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 கஷ்டம். அது மட்டும் இல்ல, இது போன்ற உறவுகள் நம்ம குழந்தைங்களை, நம்ம அடுத்த தலைமுறையை எப்படி பாதிக்கும் அப்படிங்கறதையும் நல்லா யோசிச்சு பார்க்கணும். அட் தி எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் worth it அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. திருமணம் காலங்காலத்துக்கான உறவுன்னு நான் சொல்ல வரல. ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது நல்ல கான்செப்ட் தான். ஆனா அந்த சம்பந்தப்பட்ட ஒருவனோ ஒருத்தியோ நல்ல கணவனாவோ நல்ல மனைவியாவோ இருந்தாதான் அந்த திருமணம் ஆரோக்கியமான திருமணமாக இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை பேசி தீர்க்க முயற்சி பண்ணுங்க. அப்படி முடியலையா, அந்த பந்தத்துல இருந்து வெளியில வந்துட்டு வேறு ஒரு உறவை தேட ஆரம்பிங்க. இல்லைன்னா நீங்க உங்களை மட்டும் ஏமாத்திக்கல, உங்களை நம்பி உங்களோட திருமணத்துல இருக்கக்கூடிய உங்க பார்ட்னரையும் ஏமாத்துறீங்க, உங்க குழந்தைகளையும் ஏமாத்துறீங்க. கண்ணதாசன் பாடல் வரிகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒன்று இருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை.